இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். தமிழ் பள்ளிகள் பராமரிப்புக்கு 19.09 மில்லியன் ரிங்கேட் ஒதுக்கீடு. குறைந்த மாணவர்கள் கொண்ட பள்ளிகள் மூடப்படாது. நாட்டில் குறைந்த மாணவர்கள் எண்ணிக்கையை கொண்ட பள்ளிகளை மூட வேண்டிய அவசியமில்லை என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அதேவேளையில் மாணவர்களின் கல்வி அணுகலை பாதிக்காமல் மிகவும் கட்டமைக்கப்பட்டதாக இருப்பதை உறுதி செய்ய பல அணுகுமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக துணை கல்வி அமைச்சர் வாங்காவோ கூறினார். தமிழ் பள்ளிகளில் 30க்கும் குறைவான மாணவர்கள் இருந்தால் முதலாம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு மற்றும் 4ஆம் ஆண்டு, 5ஆம் ஆண்டு ஆகிய வகுப்புகளை இணைக்கும் அணுகுமுறையும் தாங்கள் மேற்கொண்டு வருவதாக வாங்காவோ கூறினார். இன்று இப்போ ஓம் ஸ்ரீ வீரமுத்து கோயில் மண்டபத்தில் கிந்தா உத்தாராவில் தமிழ் பள்ளிகளுக்கான சீரமைப்புக்கு நிதி வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் துணை அமைச்சர் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். நாட்டில் 30 மாணவர்களுக்கும் குறைவான 3038 பள்ளிகள் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அப்பள்ளிகள் மூடுவதை தடுக்க ஆக கடைசி நடவடிக்கையாக மக்கள் அடர்த்தி நிறைந்த புதிய பகுதிகளில் அப்பள்ளிகளை இடம் மாற்றும் அணுகுமுறை கையாளப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். எனினும் பல்வேறு தொழில்நுட்ப அம்சங்களை சார்ந்தும் பல்வேறு தரப்பினரின் ஒத்துழைப்பு மூலமாகவும் மட்டுமே இது சாத்தியமாகும் என்று வாங்காவோ விளக்கினார். கிராமப்புறங்களில் கூட குறைந்த மாணவர்களை கொண்ட பள்ளிகளில் மாணவர்களின் கல்வி பாதிக்காமல் இருக்க அரசாங்கம் தனது நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளது என்று அவர் விளக்கமளித்தார். இந்த ஆண்டு நாடு முழுவதும் அரசு உதவி பெறும் தேசிய வகை தமிழ் பள்ளிகளுக்கு கல்வி அமைச்சு 19.09 மில்லியன் ரிங்கேட் ஒதுக்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது இந்த முறை சற்று அதிகமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 18.15 மில்லியன் ரிங்கேட் வழங்கப்பட்டது என்று வாங்காவோ கூறினார். பேரா மாநிலத்தில் மட்டும் இந்த ஆண்டு தமிழ் பள்ளிகளுக்கு 4.43 மில்லியன் ரிங்கேட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இந்த தொகை 4.13 மில்லியன் ரிங்கேட்டாக இருந்தது என்று அவர் சுட்டிக்காட்டினார். அனைத்து ஒதுக்கீடுகளும் அந்தந்த பள்ளிகளுக்கு தேவையான பராமரிப்பு அல்லது மேம்பாடுகளை மேற்கொள்வதற்கு பயன்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். முன்னதாக கிந்தா உத்தாரா மாவட்டத்தில் உள்ள 8 தமிழ் பள்ளிகளுக்கு 8,10,000 ரிங்கேட் நிதியை வாங்காவோ வழங்கினார். கல்வி அமைச்சு இன பாகுபாடின்றி அனைத்து பள்ளிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது என்பதையும் அவர் வலியுறுத்தினார். உயர்கல்வியை முடித்துள்ள 10,000 வங்காளதேச மாணவர்கள் மலேசியாவில் வேலை செய்வதற்கு தாம் அனுமதி அளித்திருப்பதாக கூறப்படுவதை உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காடீர் மறுத்துள்ளார். அண்மையில் கிடா மாநில ஆட்சிக்குழு கூட்டத்தில் அதன் ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் ஹைம் ஹில்மான் அப்துல்லா தமக்கு எதிராக கூறியுள்ள இத்தகைய குற்றச்சாட்டு உண்மையல்ல என்று டாக்டர் ஜம்ரி குறிப்பிட்டார். உயர்கல்வி தொடர்புடைய விவகாரங்களை பற்றி பேசும்போது கிடா மாநிலத்தின் அந்த ஆட்சிக்குழு உறுப்பினர் மிக கவனமாக பேச வேண்டும் என்று டாக்டர் ஜம்ரி வலியுறுத்தினார். வங்காளதேசத்தில் உயர்கல்வி முடித்த 10,000 மாணவர்களுக்கு மலேசியாவில் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவது தொடர்பில் தாம் எந்த சமயத்திலும் பேசவில்லை என்று டாக்டர் ஜம்ரி தெளிவுபடுத்தினார். முதலாம் படிவ மாணவி ஜாரா கைரினா மகாதேர் மரணம் தொடர்புடைய உள்ளடக்கங்களை தடுக்கும்படி தாம் உத்தரவிட்டதாக கூறப்படுவதை தொடர்புத்துறை அமைச்சர் டத்து ஃபாமி ஃபசீல் மறுத்துள்ளார். தாம் அவ்வாறு செய்ததாக டத்து பந்தாம் அலமீன் என்பவர் தனது முகநூலில் கூறியிருப்பது அவதூறாகும் என்று டத்து ஃபாமி விளக்கினார். அந்த முகநூல் கணக்கர் கூறியிருப்பது போல் தாம் எந்த சமயத்திலும் அத்தகைய உத்தரவை பிறப்பிக்கவில்லை என்றும் அது தொடர்புடைய அறிக்கையும் வெளியிடவில்லை என்றும் டத்து ஃபாமி தெளிவுபடுத்தினார். இவ்விவகாரத்தில் தமக்கு எதிராக அவதூறு கூறியிருக்கும் நபருக்கு எதிராக போலீசில் புகார் செய்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தங்களின் சுயநலத்திற்காக மனம் போன போக்கில் அவதூறுகளை அள்ளித் தெளிப்பதை அனைத்து தரப்பினரும் உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அரசாங்க பேச்சாளருமான டத்து ஃபாமி கேட்டுக் கொண்டார். விரைவு பேருந்தும் ட்ரெய்லர் லாரியும் மோதிக்கொண்ட விபத்தில் பேருந்தில் பயணித்த 25 பயணிகள் பீதியில் மூழ்கினர். இந்த விபத்து இன்று காலை 11:24 மணியளவில்
வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 152.4வது கிலோமீட்டரில் ஜொஹூர் தங்காக்கிற்கு அருகில் நிகழ்ந்தது. தகவல் கிடைத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு மீட்பு படையினர் தானியங்கி முறையில் பூட்டிக் கொண்ட பேருந்தின் கதவை திறந்து அனைத்து பயணிகளையும் பாதுகாப்பாக வெளியேற்றினர். இந்த சம்பவத்தினால் பேருந்தில் இருந்த 25 பயணிகள் பெரும் பதற்றம் அடைந்தனர். அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியில் 3 வயது சிறுவன் ஒருவன் 6வது மாடியிலிருந்து கீழே விழுந்து மரணமுற்றான். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை கோத்தா டமன்சாராவில் நிகழ்ந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக மாலை 4:42 மணியளவில் தாங்கள் அவசர அழைப்பை பெற்றதாக பட்டாலிங் ஜெயா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஷாருல் நிசாம் ஜஃபார் தெரிவித்தார். அந்த அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியின் கீழ் தளத்தில் சிறு கால்வாயில் அந்த சிறுவனின் உடல் கிடந்தது குறித்து பொதுமக்களிடமிருந்து தாங்கள் அழைப்பை பெற்றதாக அவர் குறிப்பிட்டார். 2 கார்கள் மோதிக்கொண்ட விபத்தில் 5 பெண்கள் காயமுற்றனர். இந்த சம்பவம் இன்று மதியம் 12:02 மணியளவில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 368.5வது கிலோமீட்டரில் ஸ்லிம் ரிவர் சுங்கா இடையே நிகழ்ந்தது. ஒரு காரில் 18 வயது பெண் உட்பட 4 பேர் பயணம் செய்துள்ளனர். அதில் ஒருவர் காரின் பின் இருக்கையில் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிக் கொண்டார். மற்றொரு காரை செலுத்திய பெண்ணும் இதில் காயமுற்றதாக பேரா மாநில தீயணைப்பு மீட்புப் படை உதவி இயக்குநர் சபாருட்சி நூர் அஹமத் தெரிவித்தார். ஓல்ட் இஸ் கோல்ட் என்பார்கள். அந்த வகையில் நாட்டில் நல்ல முறையில் பாதுகாக்கப்பட்ட பழைய ரக கார்களுக்கு அவற்றின் மதிப்பு அதிகரித்து வருவதுடன் அவற்றை பயன்படுத்துவதில் மக்கள் தொடர்ந்து ஆர்வம் காட்டி வருகின்றனர். வீடு வாங்கினால் எதிர்காலத்தில் அதன் மதிப்பு அதிகரிக்கும் என்பார்கள். புதிய கார்கள் வாங்கினால் நாளுக்கு நாள் அவற்றின் விலை சரிவு காணும் நிலை உள்ளது. ஆனால் நல்ல முறையில் நேர்த்தியாக பாதுகாக்கப்பட்ட பழைய ரக கார்களுக்கு விலை அதிகரித்து வருவதுடன் அதன் மவுசு குறையாமல் இருப்பதாக அவற்றின் பயணீட்டாளர்கள் உற்சாகத்துடன் மகிழ்ச்சி பொங்க கூறுகின்றனர். பல இல்லங்களில் முடங்கி கிடக்கும் பழைய ரக கார்களை சிலர் தேடி சென்று விலைக்கு வாங்குகின்றனர். அவற்றை பழுது பார்த்து அழகுபடுத்தி லாபகரமான விலைக்கு விற்பனை செய்து அதனை ஒரு தொழிலாக செய்து வருகின்றனர். இன்னும் சிலர் தங்களின் சந்தோஷத்திற்காக ஒரு ஞாபகார்த்த பொருளாக அவற்றை பார்க்கின்றனர், பராமரிக்கின்றனர். வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி கொண்டாடப்படவிருக்கும் நாட்டின் 68வது தேசிய தின விழாவை முன்னிட்டு கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஈப்போ மாநகரில் பாதுகாக்கப்பட்ட பழைய ரக கார்களின் ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது. அத்துடன் அவ்வகை கார்களின் கண்காட்சி ஈப்போ ராயல் கிளப்பில் நடைபெற்றது. சுமார் 130 ஆண்டு காலமாக செயல்பட்டு வரும் ஈப்போ ராயல் கிளப் பேராதரவுடன் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பழைய கார்களின் பயணீட்டாளர்கள் நாட்டின் பல்வேறு இடங்களில் இருந்து சுமார் 200 பேர் கலந்து கொண்டனர். தேசிய தினத்தை முன்னிட்டு நடைபெறும் இந்த பழைய ரக கார்கள் ஊர்வலம் உண்மையிலேயே உற்சாகம் நிறைந்த நிகழ்வுதான் என்கிறார் ஈப்போ ராயல் கிளப் தலைவர் கே ஹரிகிருஷ்ணன். இந்த நிகழ்வு வந்து பழைய காடி எக்ஸிபிஷன் இப்போ கிளப்பும் பழைய காடியோட அசோசியேஷன் சேர்ந்து செய்கிறோம். அண்ட் இது வந்து மிர்டேக்காக கண்டு செய்கிறோம். அந்த கிளப் வந்து 130 வருஷம் கிளப் ஆயிடுச்சு. இந்த வருஷம் 130 செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதை 130 வருஷம் இந்த மிர்டேக்கா ஈவெண்ட்க்கு பழைய காடி மெம்பர்ஸ்லாம் நிறைய பேர் 200 பேர்கிட்ட வந்திருக்காங்க. இது ஒரு ஒட்டுக்கு கூட நிகழ்ச்சி. மிர்டேக்கா மூட்டு இது செய்கிறோம். பழைய ரக கார்கள் வாங்குவதை ஒரு பொழுதுபோக்காக கொண்டிருந்த தமக்கு இதுவே வருமானம் தரும் தொழிலாக மாறியுள்ளது என்கிறார் சிவனேசன் கோவிந்தசாமி. நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இந்த கிளாசிக் கார் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ரொம்ப பேர் சொல்லுவாங்க இது ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னாக்கா ஒரு பழைய காடியை அதை பழுது பண்ணி அதை சரியாக ஆக்கி அந்த காடியை நீங்கள் ரோட்டில் ஓட்டுறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இது வந்து எனக்கு வந்து ஹாபி. இது எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா எங்கள் தகப்பனார் என்ன செய்வார், இந்த பழைய கெசட்டு, பழைய ரேடியோ, பழைய கடிகாரம், அவர் இதெல்லாம் வந்து ரொம்ப பத்திரப்படுத்தி அதை வச்சுருந்துருப்பார். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆர்வம், சரி நம்மளும் ஏன் இதை செய்யக்கூடாதுன்னு. முதல்ல ஆரம்பிக்கும் போது ஏறக்குறைய ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னே இதை ஆரம்பித்தேன் இந்த ஒரு ஹாபியை. நான் வாங்கின கார் வந்து நான் வாங்கினது ஒரு 8000 வெள்ளிக்கு தான் வாங்கினேன். இந்த காடியை 5 வருஷம் பாவிச்சேன். யாரும் நம்ப மாட்டீங்க, இந்த 8000 வெள்ளி வாங்கின காடியை நான் திருப்பி விற்கும் போது இதோட நல்ல காடியாக வாங்கலாம்னு சொல்லிட்டு இதை விற்கும் போது 20000 வெள்ளிக்கு விற்றேன்.
அப்போ நினச்சி பார்த்தேன், இது வந்து ஒரு ஹாபி, அதே சமயத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் வருமானம் கொடுக்குதே, இதை ஏன் தொடர்ந்து நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆரம்பித்தேன். இந்நிகழ்விற்கு ஆதரவாளர்களின் ஒருவரான சந்திரசேகர் பெருமாள் கூறுகையில், அதிகமானோர் தங்களின் பழைய மாடல் ரக கார்களை இதுபோன்று நிகழ்வில் பங்கேற்க செய்வதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றனர் என்றார். கார் கலெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பழைய காருங்கள்லாம் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு முன்ன வந்துட்டு எல்லாம் வந்து பாய்க்க மாட்டாங்க, ஒரு வாரத்தில் போட்டுருவாங்க ஒர்க் ஷாப்பில். அதெல்லாம் வந்து இப்போ மக்கள் இங்கே கலெக்ட் பண்ணி அதை திரும்ப முன்ன இருந்த மாதிரியே ரீஃபபிஷ் பண்ணி அதை இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொண்டு வந்து அதை இவெண்ட்டில் வந்து கலந்துக்கிறது வந்து ரொம்ப பேருக்கு வந்து இது ஒரு புதுமையான ஒரு நிகழ்ச்சி இல்லை. இந்த மாதிரி நிகழ்ச்சி நிறையா நடந்துருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு வாகனங்கள்லாம் வந்து பழைய வாகனங்கள்லாம் செஞ்சு அதன் மூலிமா கிடைக்கிற ஒரு சந்தோஷம் ஒன்று. அதே நேரத்தில் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு அவசரத்துக்கு வந்து அது விற்கணும்னு நினைப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து அந்த வாகனங்கள் வந்து நல்ல விலைக்கு வந்து இப்போ எல்லாம் வாங்குறாங்க. ஈப்போவால் மக்களின் மிக கவன ஈர்ப்பாக அமைந்த இந்த பழைய ரக கார் ஊர்வலத்தில் இந்தியர்கள் மட்டுமின்றி பிற இனத்தவர்களும் அதிக அளவில் கலந்து சிறப்பித்தனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.